Q3 ஏர்னிங்ஸ் வந்து இப்போ எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ மணி கண்ட்ரோல் வந்து ஒரு கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா வந்து 1820 கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவ் க்ரோத் காட்டியிருக்காங்க. 2150 கம்பெனிஸ் வந்து நெகட்டிவ் க்ரோத் காட்டியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவோட நெகட்டிவ் க்ரோத் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் அக்ராஸ் லார்ஜ் மிட் ஸ்மால் கேப் வைஸ் அவங்க வந்து ரிட்டர்ன்ஸை வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் லார்ஜ் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து 15.7% வந்து ப்ராஃபிட் க்ரோவாக இருக்குது லார்ஜ் கேப் செக்மெண்ட்டில். மிட் கேப்பில் வந்து 34% ப்ராஃபிட்டபிலிட்டி க்ரோவாக இருக்குது. அண்ட் ஸ்மால் கேப்பில் பார்த்தீங்கன்னா 5% ப்ராஃபிட்டபிலிட்டி க்ரோவாக இருக்குது. இதெல்லாமே வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ். ஸோ போன வருஷம் Q3க்கும் இந்த வருஷம் Q3க்கும் உள்ள கம்பேரிசன். அதே நம்ம வந்து குவார்டர் டு குவார்டர் பார்த்தோம்னா ஸ்மால் கேப் வந்து நெகட்டிவ்ல தான் ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கு. ஸோ -0.7% தான் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கு ஸ்மால் கேப்பில். மிட் கேப்பில் 13% ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கு. அண்ட் லார்ஜ் கேப்பில் ஸ்டேபிளாக 15% ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கு. ஸோ ஓவரால் வந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த Q3 வந்து நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து எஸ்டிமேஷன்ஸை பீட் பண்ணல. ஸோ மேக்ஸிமம் எஸ்டிமேஷன்ஸுக்கு கீழே தான் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக்ஸ் போஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து 10-20% வரைக்குமே ஃபால் ஆயிருக்கு.